Slovakia for education. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் தரம் 7க்கான அலகு 1, அலகு 2, அலகு 3 என்பதை நிறைவு செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, அதற்கான வினாவிடைகளை பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவது கேள்விக்கு வருவோம். அ நிரலுக்கு பொருத்தமானதை ஆ நிரலிலிருந்து தெரிந்தெடுத்து அதற்குரிய ஆங்கில எழுத்தையும் பொருத்தமான இலக்கத்தையும் குறிப்பிடுக. முதலாவது பாருங்கோ, லினக்ஸ். லினக்ஸுக்கு எந்த படம் எங்களுக்கு பொருத்தமா இருக்கும்? ஓகே, லினக்ஸை குறிக்கிறது இந்த பென்குயின் படம், லினக்ஸ். அப்ப எது எங்களோட உபுந்துக்கு வரும்? உபுந்துன்றது இந்த படம். அடுத்தது மூன்றாவது, உபுந்து மூன்றாவதுக்கு வரும். விண்டோஸ் எங்களை எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் அநேகமா பாவிக்கிறது வந்து இந்த விண்டோஸ். எங்களோட லேப்டாப்ஸ்ல நாங்கள் பாவிக்க. அப்ப முதலாவது ஆன்சர் வரும் விண்டோஸ். அடுத்தது பாருங்க, மேக் ஓஎஸ். மேக் ஓஎஸ் எது எங்களுக்கு? ஐந்தாவது விடை, மேக் ஓஎஸ். அடுத்தது நாங்கள் எங்கட மொபைல் போன்ல பாவிக்கிறது என்ன? ஆண்ட்ராய்டு, சொட்டி கை தொலைபேசின்னு சொல்லுவோம். அதில் பாவிக்கிறது என்னத்தை பாவிப்போம்? நாங்கள் ஆண்ட்ராய்டு கூடுதலா பாவிப்போம். சாம்சங் போன்ற போன்கள்ல ஆண்ட்ராய்டு. சரிதானே? அப்ப ஆறாவது விடை ஆண்ட்ராய்டு. அடுத்தது பார்ப்போம், எது மிச்சமா இருக்கு? ஃபெடோரா. ஃபெடோரா அதிலேயே என்ன காணப்படுது? ஃபெடோரா. அப்ப நாங்கள் ஈஸியா என்னத்தை இனம் கண்டு கொள்ளலாம், ஃபெடோராக்கானது. அப்ப முதலாவது பார்த்து நாங்கள் லினக்ஸ், உபுந்து, விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஃபெடோரா. பின்வரும் வினாக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. கணனி இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கும் மென்பொருள் பணி செயல் முறைமையாகும். முதலாவது, கணனி இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கும் மென்பொருள் பணி செயல் முறைமையாகும் என்பது சரி. ஏன்? பணி செயல் முறைமை என்றா என்ன? கணினி வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் கட்டுப்படுத்துறது, பயனர் இடைமுகத்தையும் வழங்குறதுக்குமாக பயன்படுறது தான் என்ன? பணி செயல் முறைமை. ஆகவே கணினி இயங்குவதற்கு அடிப்படையாக, இப்ப அந்த பணி செயல் முறைமை இல்லாட்டிக்கு எங்களால் அந்த கணினி என்ன செய்யலாது? நாங்கள் பாவிக்க இயலாது. அப்ப கணினி இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கும் மென்பொருள் பணி செயல் முறைமை ஆகும். அப்ப சரி. இரண்டாவது கேள்வி, கோப்பு ஒன்றானது கோப்பின் பெயரையும் கோப்பு நீட்சியையும் கொண்டிருக்கும். கோப்பொன்றானது கோப்பின் பெயரையும் கோப்பு நீட்சியையும் கொண்டிருக்கும். இதுவும் என்ன? சரி. இப்ப வந்து my name.docx அண்டா என்ன வரும்? my name என்றது இங்க கோப்பின் பெயர், .docx என்றது கோப்பின் நீட்சி. அப்ப ஒரு கோப்பொன்றானது கோப்பின் பெயரையும் கோப்பு நீட்சியையும் கட்டாயம் கொண்டிருக்கு. அப்ப சரி. கோப்பானது பல கோப்புரைகளை கொண்டிருக்கும் என்பது பிழையான கூற்று. ஏன்? ஒரு கோப்புக்குள்ள வந்து பல கோப்புரைகள் காணப்படாது. இது இந்த சென்டென்ஸ் எப்படி வந்தா சரியா இருக்கும்? ஒரு கோப்புரைக்குள்ள பல கோப்புகளை காணப்படலாம், ஆனா ஒரு கோப்புக்குள்ள என்னென்ன பல கோப்புரைகள் அப்படி காணப்படல. அப்ப இந்த கூற்று வந்து பிழையான கூற்று.
4வது கேள்வி, பணி செயல் முறைமையானது பயனருக்கும் கணினி வன்பொருள்களுக்கும் இடையே தொடர்புடைமையை ஏற்படுத்துகின்றது. இப்ப இங்க என்ன தொடர்புடைமையை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு சில நேரம் விளங்காம இருக்கலாம். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் தானே, பயனர் இடைமுகத்தை வழங்குறது யார்? இந்த பணி செயல் முறைமை. அப்ப பணி செயல் முறைமையானது பயனருக்கும் கணினி வன்பொருள்களுக்கும் இடையே தொடர்புடைமையை ஏற்படுத்துகிறது என்பது சரியான விடை. சரி. கணினியை தொழிற்படுத்தியவுடன் தெரிவிப்பில் தோன்றுவது பயனர் இடைமுகம் ஆகும். அப்ப நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் ஒன் பண்ணிக்க எங்களோட ஸ்கிரீனில், அதாவது எங்களோட மானிட்டர்ல தெரிகிறது என்ன? பயனர் இடைமுகம். அப்ப இந்த கூற்று சரி. கணினியை தொழிற்படுத்தியவுடன் தெரிவிப்பில் தோன்றுவது பயனர் இடைமுகம் ஆகும் என்பது சரி. அடுத்த கேள்வி, கோப்புகளை கையாள்வது என்பது பணி செயல் முறைமையின் பணிகளில் ஒன்றாகும். எங்களுக்கு தெரியணும் என்ன பணி செயல்முறைமையோட பணிகள். எங்களுக்கு தெரியும் பயனர் இடைமுகத்தை வழங்குறது, கணினி மென்பொருட்களையும் மென்பொருட்களையும் கட்டுப்படுத்தி அந்த எங்களுக்கு பயனருக்கான இடைமுகத்தை வழங்குறது. 2வது வந்து கோப்புகளை கையாளுறதுக்கான பணி. அடுத்தது வந்து கோப்புகளை தேக்கி வைத்தல் முகாமைத்துவம் என்பன ஆறாடுறது இந்த பணி செயல்முறைமை. அப்ப கோப்புகளை கையாள்வது என்பது பணி செயல்முறைமையின் பணிகளில் ஒன்று என்பது சரியான விடை. இப்ப சரி என்பதுதான் இதுக்கு விடை. அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது வினா, கோப்பு பெயர் என்பது கோப்பானது எந்த பிரயோக மென்பொருளை சார்ந்தது என கண்டறிய பயன்படுகின்றது. கோப்பு பெயர் என்பது கோப்பானது எந்த பிரயோக மென்பொருளை சார்ந்தது, எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிதானே? அப்ப எந்த அப்ளிகேஷன்ல இருந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை கண்டறிய பயன்படுகின்றதா என்பது பிழையான விடை. ஏன்? நாங்கள் முதல் படிச்சு நாங்கள் கோப்பு பெயர் வச்சு நாங்களா சும்மா ஒரு பெயரை வைக்கிறது. அந்த கோப்பின் நீட்சி தான் அந்த எந்த பிரயோக மென்பொருளை சார்ந்தது என கண்டறிய பயன்படுகின்றது. அடுத்து வர்ற வினாக்கள்ல அதை வந்து நாங்கள் எப்படி கண்டறியன்றதை நாங்கள் விரிவா அந்த கேள்வியை செய்வோம். அப்ப கோப்பு பெயர் என்பது கோப்பானது எந்த பிரயோக மென்பொருளை சார்ந்தது என கண்டறிய பயன்படுகின்றது என்பது பிழை. கோப்புகளை அல்லது கோப்புரைகளை எமது தேவைக்கேற்றவாறு அழிக்கலாம் அல்லது இடம் நகர்த்தலாம். இப்ப எங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஃபைலை வந்து அல்லது கோப்புரைகளை அல்லது ஒரு ஃபோல்டரை வந்து எங்களோட தேவைக்கேற்றவாறு நாங்கள் டிலீட் பண்ணலாம், என்ன அழிக்கலாம் அல்லது இடம் நகர்த்தலாம், வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணலாம். அப்ப என்பது சரியான கூற்று. அப்ப இந்த கூற்றுக்கு விடை சரி. ஒன்பதாவது வினாவை கவனிங்கோ. கோப்புகளை நகல் செய்வதற்கும் ஒட்டுவதற்குமான குறுக்கு வழிச்சாவிகள் முறையே Ctrl+X, Ctrl+V ஆகும். கோப்புகளை நகல் செய்வதற்கும் ஒட்டுவதற்குமான குறுக்கு வழிச்சாவிகள் முறையே Ctrl+X, Ctrl+V ஆகும். அப்ப எங்களுக்கு முதல் தெரியும் கண்ட்ரோலோட எக்ஸ் என்னதுக்கு பயன்படுத்தும், கண்ட்ரோலோட வி. நகல் செய்வதற்கு அண்டா காப்பி பண்றது. நகல் செய்வதண்டா என்ன? காப்பி பண்றது. அப்ப காப்பி பண்றதுக்கு நாங்கள் என்ன ஷார்ட்கட்டை பாவிப்போம்? Ctrl+C. Ctrl+C. அப்ப Ctrl+C வந்து கோப்புரைகளை நகல் செய்வதற்கு, ஒட்டுவதற்கு கண்ட்ரோலோட வி, அது சரி, அதாவது பேஸ்ட் பண்றதுக்கு. அப்ப இங்க கண்ட்ரோலோட எக்ஸ் என்றபடியா கட் தான் வரும். அப்ப இங்க வந்து நகல் செய்வதற்கு என்னண்டு வந்திருக்கணும்? கண்ட்ரோலோட
சி என்று வந்திருக்கும். அப்ப இந்த கூற்று வந்து பிழையான கூற்று. அடுத்தது 10வது கேள்வியை பார்ப்போம். கோப்புரைகளை வெட்டுவதற்கு திறப்பதற்குமான குறுக்கு வழிச்சாவிகள் முறையே. அப்ப கோப்புகளை வெட்டுறதுக்கு என்ன? கண்ட்ரோலோட எக்ஸ். திறப்பதற்கு என்ன? திறப்பதற்குமான. அப்ப இது பிழை. கண்ட்ரோலோட வி என்றது பேஸ்ட் பண்றதுக்கான சாவி. அப்ப இந்த கூற்று வந்து பிழை. கோப்புரைகளை வெட்டுவதற்கும் திறப்பதற்குமான குறுக்கு வழிச்சாவிகள் முறையே கண்ட்ரோலோட எக்ஸ் கண்ட்ரோலோட வி ஆகும் என்றது பிழையான கூற்று, பிழை. கோப்பு என்பது தரவுகளின் சேகரிப்பாக இருக்கும் அதே வேளை சில கோப்புகளின் சேகரிப்பு டேஷ் ஆகும். இதுல என்ன விட வரும் நீங்க கெஸ் பண்ணுவீங்க? இதுக்கு விட கோப்பு உரை ஆகும். கோப்பு உரை, ஃபோல்டர். கோப்பு உரை என்றா என்ன? ஃபோல்டர். அடுத்தது பாருங்க. கோப்பு ஒன்றானது டேஷ் டேஷ் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இப்ப கோப்பு ஒன்று என்னத்தை கொண்டிருக்கும்? நாங்கள் நாங்கள் கோப்பினுடைய பெயர், ஃபைல் நேம். கோப்பினுடைய நீட்சி, ஃபைல் எக்ஸ்டென்ஷன். கோப்பினுடைய பெயர், கோப்பினுடைய நீட்சி என்பவற்றை கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி, கோப்புகளை பேணுவது. கோப்புகளை பேணுவது டேஷ் ஆகும். என்ன விட வரும்? கோப்புகளை பேணுவது பணி செயல் முறைமை ஆகும். அடுத்த வினா, பயனருக்கும் கணினிக்கும் இடையே இடைமுகமாக தொழிற்படுவது டேஷ் ஆகும். பயனருக்கும் கணினிக்கும் இடையே இடைமுகமாக தொழிற்படுவது டேஷ் ஆகும். அப்ப பயனருக்கும் கணினிக்கும் இடையே இடைமுகமாக தொழிற்படுவது நாங்கள் பணி செயல்முறைமை ஆகும். பணி செயல்முறைமை ஆகும். அடுத்த கேள்வி, பணி செயல்முறைமையின் பிரதான தொழில்களில் ஒன்று டேஷ் ஆகும். பணி செயல்முறைமையின் பிரதான தொழில்களில் ஒன்று டேஷ் ஆகும். அப்ப பணி செயல்முறைமையின் பிரதான தொழில்களில் ஒன்று என்ன? எங்களுக்கு தெரியும். பணி செயல் ஒன்றெண்டா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நீங்கள் ஒரு விடைகள் தராத சந்தர்ப்பத்தில் உங்களால் எவ்வளவு பாசிபிளான ஆன்சர் கொடுக்க முடியும்? அப்ப பணி செயல்முறைமைகளில் பிரதான தொழில்களில் ஒன்று. முதலாவது வந்து பயனர் இடைமுகத்தை வழங்குது. இரண்டாவது என்ன? கோப்பு முகாமைத்துவம். அடுத்தது என்ன? தேக்க பொருள், அதாவது தேக்க சாதனங்கள் முகாமைத்துவம். அப்படி இப்படியான வேலைகள் வந்து பிரதான தொழில்களாக காணப்படுது. அப்ப இதுல ஒன்று எழுதினீங்கள்டா சரி. ஆனா எல்லாத்தையுமே செய்யணுமாங்க, ஞாபகம் வச்சிருக்க வேணும். அடுத்த வினாக்கு நகருவோம். எங்களுக்கு இது எந்த இயர்னாலும் இது வந்து எங்களுக்கு கட்டாயம் முக்கியம். இந்த கம்ப்யூட்டர்ல ஷார்ட்கட் கீ. நாங்க சரியான விடைகளை பார்ப்போம். முதலாவது பாப்போம், வெட்டுதல். வெட்டுதல் என்றா என்ன? கட் பண்ணுவோம், சரிதானே? அப்ப
கட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோலோட எக்ஸ். கட் வெட்டுதல் என்ன கட். அப்ப கட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோலோட எக்ஸ். அடுத்தது வந்து பிரதி செய்தல். பிரதி செய்தல் என்ன? கண்ட்ரோலோட காப்பி. வெட்டுதல் கட் பண்றது கண்ட்ரோலோட எக்ஸ். பிரதி செய்தல் காப்பி பண்றது கண்ட்ரோலோட சி. காப்பி கண்ட்ரோலோட சி. காப்பி என்று சொல்லுவோம். அடுத்தது ஒட்டுதல். ஒட்டுதல் என்ன? பேஸ்ட் பண்றது. பேஸ்ட். அப்ப கண்ட்ரோலோட வி. பேஸ்டுக்கு இது வரும் கண்ட்ரோலோட வி. அடுத்த கேள்வி திறத்தல். ஓபன் பண்றது. அப்ப எது வரும்? ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோலோட ஓ. திறத்தல் கண்ட்ரோலோட ஓ. அடுத்தது பாத்தீங்கன்னா மூடுதல். மூடுதல் அதாவது க்ளோஸ் பண்றது கண்ட்ரோலோட டபிள்யூ. ஒரு கோப்பினை நாங்கள் மூடணும் என்னத்தை பாவிக்கணும்? கண்ட்ரோலோட டபிள்யூ. நீங்கள் போய் மேனுவலா க்ளோஸ் பட்டன் அமர்த்தலாம். ஆனா வந்து அதையும் விட எங்களுக்கு ஈஸி என்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து ஈஸி. எங்களுக்கு நீங்க பாவிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப கண்ட்ரோலோட டபிள்யூ என்றா அந்த ஃபைல் வந்து என்ன செய்திடும்? க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது சேமித்தல். சேவ் பண்ணி வைக்கிறது. நாங்க செய்த வைக்க சேவ் பண்ணி வைக்கிறது கண்ட்ரோலோட எஸ். சோ திருப்பி கவனிங்க. வெட்டுதல் கட் பண்றது கண்ட்ரோலோட எக்ஸ். பிரதி செய்தல் பேஸ்ட் காப்பி பண்றது கண்ட்ரோலோட சி. ஒட்டுதல் பேஸ்ட் பண்றது கண்ட்ரோலோட வி. திறத்தல் ஓபன் கண்ட்ரோலோட ஓ. மூடுதல் அதாவது க்ளோஸ் பண்றது கண்ட்ரோலோட டபிள்யூ. சேமித்தல் கண்ட்ரோல் பிளஸ் எஸ். சேவ் என்று சொல்லுவோம். இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஷார்ட்கட் கீஸ். அடுத்த வினாவுக்கு நகருவோம். பின்வரும் கோப்பின் கோப்பு பெயரையும் கோப்பு நீட்சியையும் எழுதுக. சரி, இப்ப நாங்கள் படிச்சு நாங்கள் கோப்பின் பெயர் கோப்பின் நீட்சி என்றது எப்படி எங்களால இனம் காணப்படுற. இங்க பாருங்க jhc-assign.docx. இப்ப இந்த டொட்டுக்கு இங்கால இருக்கிறது வந்து கோப்பின் பெயர். இவ்வளவும் என்ன? கோப்பின் பெயர். அப்ப இதை நாங்க ரெண்டா பிரிச்சோம்டா இங்கால இருக்கிறது வந்து கோப்பின் பெயர். jhc-assign என்றது கோப்பின் பெயர். இங்கால இருக்கிறது என்ன? இந்த கோட்டுக்கு அங்கால இருக்கிறது docx என்றது நீட்சி. ஃபைல் நேம் என்றா என்ன? கோப்பின் பெயர். இப்ப ஃபைல் நேம் அதாவது கோப்பின் பெயர் இங்க என்ன? jhc-assign. இப்ப நீங்கள் இப்படி எழுதணும். கோப்பின் பெயர் jhc-assign. சரி, கோப்பின் நீட்சி. கோப்பின் நீட்சி என்றா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அப்ப என்ன இங்க வரும்? docx என்றது இங்க கோப்பின் நீட்சியா வரும். பொங்கல்.jpg என்றா ஃபைல் நேம் வந்து அதாவது கோப்பின் பெயர். ஃபைல் நேம் என்ன இங்க? பொங்கல். அப்ப கோப்பின் பெயர் பொங்கல்.
அடுத்தது கோப்பின் நீட்சி என்றா என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இங்க என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .jpg. .jpg என்றா உங்களுக்கு என்ன விளங்கும் இங்க, அதாவது ஒரு இமேஜ் ஃபைல் என்று விளங்கும், அதாவது ஒரு படம் இமேஜ் ஃபைல். jhc assign.docx என்றா இங்க பாத்தீங்கன்னா டொட்டுக்கு அங்கால தான் நாங்கள் பிரிப்போம். இவ்வளவு அதுக்கு முன்னால இருக்கிறது வந்து கோப்பின் பெயர், பிறகு இருக்கிறது வந்து கோப்பின் நீட்சி. அப்ப ஃபைல் நேம் அதாவது கோப்பின் பெயர் வந்து jhc assign. அடுத்தது வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து do.docx. அடுத்தது பாத்தீங்கன்னா பொங்கல்.jpg. ஃபைல் நேம் அதாவது கோப்பின் பெயர் வந்து பொங்கல். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து அதாவது கோப்பின் நீட்சி .jpg. அதே மாதிரி எங்களுக்கு இங்க நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். இங்க என்ன ஃபைல் நேம் ஸ்பீச் spwch. ஸ்பீச் என்றது வந்து ஃபைலின் நேம். அதன் எக்ஸ்டென்ஷன் என்ன mp3. அப்ப இது என்ன ஒரு ஒளி வடிவம் அதாவது ஆடியோன்னு சொல்லுவோம். அந்த அப்ப எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனின் மூலம் என்ன பிரயோகம் மென்பொருளை நாங்கள் பாவிச்சிருக்கிறோம்ன்றது விளங்கும் எங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா winner.mp4. அப்ப இதுல வந்து கோப்பின் பெயர் வந்து என்ன வின்னர். வின்னர்ன்றது இங்க கோப்பின் பெயர். இந்த mp4ன்றது இது ஒரு காணொளி அதாவது மூவி என்று சொல்லுவோம். அப்ப காணொளி வடிவம்ன்றது எங்களுக்கு .mp4 அதாவது இந்த கோப்பின் நீட்சியிலிருந்து எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது கவனிங்கோ marks.xlsx. அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க கோப்பின் பெயர்ன்றது வந்து மார்க்ஸ் MARKS. அதுல கோப்பின் நீட்சி என்ன இங்க XLSX. அப்ப எங்களுக்கு தெரியும் இது மின்விரிதாள் எக்ஸல் ஷீட். அடுத்தது கவனிங்க first term.docx. அப்ப அதை பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது இங்க வந்து கோப்பின் பெயர். கோப்பின் நீட்சி என்ன .docx அதாவது ஒரு வேர்ட் ஃபைல். .docx என்ற நீட்சி வாரது என்னத்துக்கு வேர்ட் ஃபைலுக்கு. தரப்பட்ட படத்தினை பயன்படுத்தி கீழே தரப்பட்ட வினாக்களுக்கு விடை தருக. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோப்பை கிளிக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ள போய் எங்களுக்கு கிடைக்கிற பிக்சர் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்கீங்க flowchart.pdf ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப இதுல காட்டப்பட்டிருக்கிறதுல நீங்கள் வந்து பாப்பீங்க ஃபர்ஸ்டா கோப்பின் நீட்சி. கோப்பின் நீட்சி என்றது என்ன எங்களுக்கு தெரியும் கோப்பின் பெயர் என்றா என்ன கோப்பின் நீட்சி. அப்ப பாப்போம். இங்க பாருங்க கோப்பின் நீட்சியை கேட்டிருக்கேன். எங்களுக்கு இந்த ஃபைலின் நேம் என்ன flowchart.pdf. அப்ப இங்க என்ன நீட்சி என்று தெரியும் உங்களுக்கு flowchart-ன்றது கோப்பின் பெயர், .pdf-ன்றது என்ன கோப்பின் நீட்சி PDF. அப்ப கோப்பின் நீட்சி என்ன .pdf. அப்ப நீங்கள் இத ஆன்சரா போட்டீங்கன்னா சரி. அடுத்தது பாருங்க கோப்பின் பெயர். கோப்பின் பெயர் பாப்போம். கோப்பின் பெயர் என்ன இங்க flowchart. flowchart. இப்ப flowchart.pdf-ல கோப்பின் நீட்சி என்ன .pdf. கோப்பின் பெயர் என்ன flowchart. அடுத்தது கேட்டு கிடக்கு கோப்பின் பெயர். கோப்பின் பெயர். அப்ப இதுல நாங்கள் இவ்வளவு எங்க பார்த்து நாங்கள் இதுல பாத்தீங்கன்னா flowchart.pdf இங்க இருக்குது. அப்ப அதுலதான் நாங்கள் கோப்பின் நீட்சியையும் கோப்பின் பெயரையும் நாங்கள் எடுத்துனாங்க. அடுத்தது வந்து கேட்டிருக்கு கோப்பின் அளவு. கோப்பின் அளவு யாது? கோப்பின் அளவுண்டா என்ன சைஸ். கோப்பின் அளவு சைஸ். இப்ப நாங்கள் என்ன எழுதுவோம் 169 KB கிலோபைட் என்று எழுதுவோம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு உருவாக்கப்பட்ட திகதி என்ன? உருவாக்கப்பட்ட திகதி. உருவாக்கப்பட்ட திகதி என்றா என்ன கிரியேட்டட் டேட். கிரியேட்டட் தந்தா அதாவது உருவாக்கப்பட்ட திகதி.
இதுக்கு வரும் உருவாக்கப்பட்ட திகதி. அடுத்தது கவனிங்கோ, கோப்பி தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடம். சரிதானே? அப்ப தேக்கி வைக்கப்பட்ட இடம் என்றா என்ன? லொகேஷன். சரியா? கோப்பு தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் இது லொகேஷன். இல்ல லொகேஷன் என்று குறிப்பிட்டிருக்கிறது கோப்பு தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடம். அப்ப முதலாவது கோப்பின் நீட்சி, நாங்கள் கோப்பின் பெயர் ஃபைல் நேம்ல இருந்து நாங்கள் பயன்படுத்துவோம் கோப்பின் பெயரும் கோப்பின் நீட்சியையும். பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா கோப்பின் அளவு வந்து சைஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எவ்வளவு கேபி எம்பி ஜிபி கணக்குல குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து கோப்பு உருவாக்கிய திகதி வந்து கிரியேட்டட். கோப்பு தேக்கி வைக்கப்பட்ட இடம் வந்து லொகேஷன்ல பார்த்தா தெரியும். லொகேஷன்டா எந்த இடத்துல இருக்குது. சரி, இந்த மோடிஃபைடா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். மோடிஃபைடா லாஸ்டா நாங்கள் எடிட் பண்ணின டேட். நாங்கள் லாஸ்டா ஏதாவது வேலைகளை எடிட் வேலைகளை செய்த டேட் லாஸ்டா நாங்கள் எப்ப நாங்கள் அதை மோடிஃபை பண்ணினாங்க. அடுத்தது வந்து லாஸ்டா எப்ப நாங்கள் அக்சஸ் பண்ணினாங்கன்ற டேட். இந்த அக்சஸ் இருக்கு. லாஸ்டா நாங்கள் இப்ப ஏதாவது ஓபன் பண்ணி பார்த்துருப்போம். இப்ப லாஸ்டா எப்ப நாங்கள் இந்த ஃபைலை யூஸ் பண்ணாங்க டேட் இந்த அக்சஸ்ல காணப்படும். பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. ஓகே, முதலாவது பாப்பம். கணனியின் சிறப்பியல்பாக கொள்ள முடியாதது எது? கணனியின் சிறப்பியல்பாக கொள்ள முடியாதது. எங்களுக்கு செம்மை கணனியின் சிறப்பியல்பு நம்பகமின்மை. அப்ப நம்பகமின்மை என்றது பிழையான கூற்று. நம்பகமின்மை என்றது பிழையான கூற்று. அப்ப விடை நம்பகமின்மை. தேக்க கொள்திறன் எங்களால் தேக்கி வைக்க முடியும். அப்ப அது சிறப்பியல்பு. வேகம் என்றது கம்ப்யூட்டர் ஸ்பீடா இருக்கும், அது சிறப்பியல்பு. இப்ப நம்பகத்தன்மை என்றா சரி, நம்பகமின்மை என்றா பிழை. அடுத்தது பாருங்க, உள்ளீட்டு சாதனத்திற்கு உதாரணமாக அமையக்கூடியது எது? உள்ளீட்டு சாதனம் இன்புட் டிவைஸ். வருடி சரியான விடை. வருடி வந்து எங்களுக்கு இன்புட்டா வரும். ஓகே, அடுத்தது வந்து என்ன? தெரிவிப்பி. தெரிவிப்பி வந்து அவுட்புட் டிவைஸ். அப்ப அவுட்புட் டிவைஸ் வெளியீட்டு சாதனம் மானிட்டர் என்று சொல்லுவோம். அப்ப அது பிழையான விடை. அச்சுப்பொறி பிரிண்டர், அது வந்து வெளியீட்டு சாதனம் அவுட்புட் டிவைஸ். பல்லூடக அறிவை ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம், அதுவும் என்ன? அவுட்புட் டிவைஸ். ஆகவே விடை வருடி. அடுத்தது கவனிங்கோ, மைய முறைவழி அலகின் கூறு அல்லாதது. மைய முறைவழி அலகின் கூறு அல்லாதது. அப்ப எங்களுக்கு தெரியும் மைய முறைவழி அலகின் கூறுகள் எண்கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு, நினைவக பதிவேடுகள், முறைமை அலகு. அப்ப இந்த ரெண்டும் சரி. சிஜு எண்கணித தர்க்க அலகண்டா, ஏஎல்ஜு நினைவக பதிவேடுகள்ண்டா மெமரி ரிஜிஸ்டர். அப்ப முறைமை அலகு என்பது பிழையான விடை. அடுத்த கேள்விக்கு போவோம். டேஷ் முதன்மை நினைவகம் ஆகும். வன்வட்டு வந்து முதன்மை நினைவகம் இல்லை, அது செகண்டரி ஸ்டோரேஜ். இருவட்டு அதுவும் வராது. அப்ப எங்களுக்கு தெரியும் பளிச்சிட்டு நினைவகம் பென் டிரைவ். வாசிப்பு மட்டும் நினைவகம், வாசிப்பு மட்டும் நினைவகம் ரொம் என்று சொல்லுவோம். வாசிப்பு மட்டும் நினைவகம் என்ன? ரொம். அதுதான் முதன்மை நினைவகம். வேற என்ன முதன்மை நினைவகத்துக்கு உதாரணமாக வரும்? ட்ரம்மும் முதன்மை நினைவகத்துக்கு உதாரணமாக வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. திண்மத்தேக்க சாதனத்திற்கு உதாரணமாக அமையக்கூடியது solid storage devices. நினைவக அட்டை என்பது சரியான ஆன்சர். அங்களை பார்ப்போம். வன்வட்டினத்துக்கு வரும் காந்த ஊடக சாதனங்கள். ப்ளூரே இருவட்டெல்லாம் ஒளியியல் ஊடக சாதனங்கள். ஆகவே விடை நினைவக அட்டை. ஆறாவது கேள்வி, கோப்பு ஒன்றை சேமிப்பதற்கான குறுக்குச்சாவி. சேமிப்பதற்கான இப்ப நாங்கள் பார்த்து நாங்கள் சேவ் பண்றதுக்கான குறுக்குச்சாவி கண்ட்ரோலோட எஸ். ஒரு கோப்பொன்ற சேமிக்கிறதுக்கான குறுக்குச்சாவி கண்ட்ரோலோட எஸ்.
அடுத்த கேள்வி, நவீன கணினியில் கதியை அளவிடுவதற்கு பயன்படும் அலகு யாது? கதி என்றாலே நாங்கள் ஹெர்ட்ஸை தான் பயன்படுத்துவோம். கதி. அப்ப இங்க ஹெர்ட்ஸ் என்று வர்றதே ஒரு விட தான். அதுவும் நாங்கள் ஜிகா ஹெர்ட்ஸ் வரிசையில தான் கணினியின் கதியை அளவிடுவோம். ஆகவே விடை ஜிகா ஹெர்ட்ஸ். எட்டாவது கேள்வி, மூன்றாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் யாது? அப்ப எங்களுக்கு தெரியும், முதலாம் தலைமுறை கணினியில வெற்றிட குழாய், 2ஆம் தலைமுறை கணினியில டிரான்சிஸ்டர், 3ஆம் தலைமுறை கணினியில ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அதாவது ஐசின்னு சொல்லுவோம், 4ஆம் தலைமுறை கணினியில நுண்முறை வழியாக்கி. அப்ப விடை 3ஆம் தலைமுறை கணினிக்கு ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். 9வது கேள்வி, மைய முறைவழி அலகினுள் காணப்படும் பகுதி அல்லாதது. மைய முறைவழி அலகினுள் காணப்படும் பகுதி அல்லாதது. அப்ப எங்களுக்கு தெரியும், எண்கணித தர்க்க அலகு ALU இருக்குது, கட்டுப்பாட்டு அலகு இருக்குது, நினைவக பதிவேடுகள் இருக்குது. தற்போக்கு பெருவழி நினைவகம் என்றா என்ன? ரெம் வந்து முதன்மை நினைவகத்துக்கு உதாரணம். அப்ப அதுதான் பகுதி அல்லாதன்னு கேட்டா ரெம் தான் வரும். அடுத்தது 10வது பாத்தீங்கன்னா, பணி செயல் முறைமை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கூற்று 1, பயனர் இடைமுகத்தை வழங்குகின்றது. அப்ப பயணி செயல்முறைமை தொடர்பான கூற்றுண்டா கூற்று 1 சரி. பயனர் இடைமுகத்தை வழங்குறது பணி செயல்முறைமை. கூற்று 2, கணினியின் நினைவகத்தை முகாமை செய்கின்றது. கணினியின் நினைவகத்தை முகாமை செய்கின்றது என்பது சரியான விடை. அப்ப கூற்று 2ம் சரி. அடுத்தது கூற்று 3, தேக்க சாதனங்களின் தொழில்களை கட்டுப்படுத்துகின்றது. சரியான விடை. அப்ப கூற்று 1 எல்லா கூற்றுக்களும் சரி என்பது இதற்கு பொருத்தமானதாக இருக்கு. அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்த கேள்விகளை நீங்கள் திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இத்துடன் இந்த கிளாஸை நிறைவு செய்வேன். நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.